நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேனே எல்லா உயரும் தொலை எடுத்து தேசமுயதிருத்தொண்ட தொகைமின் பணித்த திருபாலன் வாசமலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவிடதுரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமர் திரு நனாவுடையவருடைய திருவள்ளியை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மிகளாலை வணங்கி உரையாசிரி சிவக்குணையாவுடைய திருவடியிலே நேர இணைந்து அடியனுடைய ஞானாசிரி பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மிகளாலை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம், எம்பெருமான் கோட்புலி நாயனார் குருபூசை திருநாள். அதாவது நமக்கு கோட்புலி நாயனாருடைய திருச்சரிதமும் உலகியல் நோக்கிலிருந்து சிந்திக்க முடியாது. ஏன்னா இந்த சரிதங்கள் எல்லாம் உலகியல் நோக்கிலை சிந்திக்கவே முடியாது. இறைவனுக்கு வைத்திருந்த ஒரு நெல், இறைவனுடைய திருமுதுக்காக வைத்திருந்த நெல்லை உறவினர்கள் எல்லாம் உண்டு விட்டார் என்று சொல்லி அனைவரையும் வெட்டி வீழ்த்துகிறார். ஒரு கை குழந்தையும் அதில் அடக்கம். அந்த குழந்தை நேரடியாக உண்ணவில்லை என்று சொன்னாலும் அந்த நெல்லை உண்டவருடைய திருமுலைப்பாலை அந்த குழந்தை உண்டது என்பதற்காக அந்த குழந்தையை அவர் தரித்தார் என்று சொல்லி புராணத்தில் வருகின்றது. எப்படி இருந்தாலும் இறைவனுக்கு வைத்திருக்கக்கூடிய பொருளை உண்பது என்றது குற்றமே என்று சொல்லி ஒரு நின்றவர் நம்முடைய கோட்புலி நாயனார். அதுவும் சிவ அபராதமே என்று சொல்லித்தான் கருத வேண்டும். அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம், சிவ அபராதம் செய்யவே கூடாது என்பதுதான் இந்த சரியத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்து. இறைவனுடைய ஒரு சொத்தை, இறைவனுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அபகரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சரிதத்தினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது என்று சொல்லி, சென்ற சரிதம் எப்படி கலியநாயனருடைய சரிதமோ அதே போல தான் இதுவும் உலகியலுக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சரிதம். அது வள்ளுவ பெருமான் சொல்லியதை போல தான், செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்று சொல்லி நம்மால் செய்ய முடியாத செயலையெல்லாம் மிக எளிதாக செய்யக்கூடியவர்கள் நாயன்மார்கள். அந்த வரிசையில் நம்முடைய கோட்புலி நாயனாரை பற்றி நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் 12 திருப்பாடல்கள் பாடியிருக்கிறார். நம்பிகளுக்கு சிறந்த நட்புரிமையுடைய ஒரு நாயனார் இவர். நாட்டியத்தான்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு திரு தலத்திலே அவதரித்த நாயனார் கோட்புலி நாயனார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள், சிங்கடி வனப்பகை என்று சொல்லி 2 பெண் குழந்தைகள். அந்த 2 பெண் குழந்தைகளும் நம்பிகள் அங்கு செல்லுகின்ற பொழுது அவருக்கு நம்பிகளை தன்னுடைய இல்லத்திலே வரவேற்று அவருக்கு மகேஸ்வர பூசைகள் எல்லாம் செய்து பாதம் விலக்கி பூசை செய்து அவரை உபசரித்த பிறகு அந்த 2 குழந்தைகளையும் நீங்கள் அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றார். அப்படி அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கோட்புலி நாயனார் சொல்லுகின்ற பொழுது நம்பிகள் இல்லை, அந்த குழந்தைகள் என்னுடைய மக்கள், என்னுடைய குழந்தைகள் என்று சொல்லி நான் அந்த குழந்தைகளுக்கு தகப்பன் என்று சொல்லி தன்னுடைய தொடை மீது அமரச் செய்து அந்த குழந்தைகளை வாழ்த்தினார் என்று சொல்லி பெரிய புராணத்தில் ஏயர்கூன் கழிக்காமனார் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பல பதிகங்களில் சிங்கடி அப்பன், வனப்பகை அப்பன் என்று சொல்லுவார். அந்த சிங்கடி வனப்பகை என்று சொல்லக்கூடிய 2 குழந்தைகளும் கோட்புலி நாயனாருடைய குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டார். 16 வயது இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த குழந்தைகளை அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்ட ஒரு பெருமை சுந்தரருக்கு உண்டு. அந்த வகையிலே நம்முடைய கோட்புலி நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருத்தொண்ட தொகையிலே அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கு மடியன் என்று சொல்லுகிறார். இவர் ஒரு போர்ப்படை தளபதியாக இருந்தவர். அரசனிடத்திலே போர்ப்படை தளபதியாக இருந்ததனாலே அடல் சூழ்ந்த வல்லமை கொண்ட வேலேந்திய கோட்புலிக்கு நான் அடியேன் என்று சொல்லுகிறார். வகைநூல் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது, பெற்றம் உயர்த்தோன் விரையாக்களி பிழைத்தோர் தமது சுற்றம் மறுக்கும் தொழில் திரு நாட்டியத்தான் குடிக்கோன் குற்றம் மறுக்குணம் கோட்புலி நாவல் குறிசில் அருள்
பெற்ற அருட்கடல் என்று உலகேத்தும் பெருந்தகையே நம்பிகளுடைய அருளை பெற்றவர் அப்படிங்கிறதா அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளே பெரிய சிறப்பு. எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் கூட நம்பிகளுடைய அருளை பெற்ற ஒரு அருட்கடல் போன்றவர் என்று சொல்லி நம்முடைய அந்தாதியாசிரியர் அருளுகின்றார். பெற்றம் உயர்த்தோன் விரையாக்களி பிழைத்தோர் தமது சுற்றமறுக்கும் தொழில் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அதாவது இடபக்குடியுடைய இறைவரது திருவிரையாக்களி என்னும் ஆணையினை பிழைத்தவர்களாகிய தம் சுற்றம் முழுவதும் அறுக்கும் தொழில், அதாவது விரையாக்களி என்று சொல்லக்கூடிய அந்த தன்னுடைய ஆணையை பிழை செய்தவர்களாகிய தம் சுற்றம் முழுவதும் அறுக்கும் தொழிலையுடைய நாட்டியத்தான்குடி தலைவர் என்று சொல்லி முதல் நூல் வகை நூலாசிரியர் நமக்கு போற்றுகின்றார். அப்படி கோட்புலி நாயனார் நம்பிகளை குரிசில் அருள் அப்படின்னார். குரிசில்னா நம்பிகளுடைய அருளை பெற்ற ஒரு அருட்கடல் போன்றவர் பெருந்தகையாளர் என்று சொல்லி நமக்கு வகை நூலாசிரியர் போற்றுகின்றார். திருத்தொண்டர் புராணத்திலே நமக்கு தெய்வ சேக்கிழ பெருமான் முதல் பாடலில் அருளுகின்ற பொழுது நலம் பெருகும் சோநாட்டு நாட்டியத்தான் குடிவேளான் குளம்பெருக வந்துதித்தார் கோட்புலியார் எனும் பெயரார் தலம் பெருகும் புகழ் வளவர் தந்திரியாராய் வேற்று புகழ் பெருக துயர் விளைப்ப போர் விளைத்து புகழ் விளைப்பார். முதல் பாடல்லையே என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது நன்மை பெறுகின்ற சோழ நாட்டிலே திரு நாட்டியத்தான்குடியில் வேளாளர் குலம் புகழால் மிக பெருகும்படி வந்து அக்குலத்தில் அவதரித்தவர் கோட்புலியார் என்னும் பெயருடையவர். வேளாளர் குலத்தில் அவதரித்தவர். நம்முடைய திருத்தொண்ட புராணத்திலே 13 வேளாளர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் நம்முடைய நாயனார். அப்படி அவதரித்தவர் உலகில் பெரு ஆட்சி நிகழ்கின்ற புகழையுடைய சோழ மன்னரின் சேனாதிபதியாராகி பகையரசரின் நாட்டவருக்கு மிக்க துன்பம் விளையும்படி போர் செய்து புகழ் விளைப்பார். அதாவது சோழ மன்னனுக்கு தளபதியாக இருந்து பகையரசர்களை வந்து மிக்க துன்பம் விளையும்படி அவர்களை எல்லாம் போரிலே வென்று சோழ அரசர்களுக்கு துணையாக நின்றவர், புகழை விளைத்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லுகிறார். அவ்வளவு சிறப்புடையவர் கோட்புலி நாயனார் என்று சொல்லுகிறார். அதாவது தந்திரியார் சேனாதிபதியார் என்று சொல்லுகிறார். போர் முனையில் சென்று போர் புரிந்ததால் பகைவரின் நாடுகளிலும் பெரிய துன்பம் வருது என்று வேறில்லை என்று சொல்லி அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்று போர் புரிந்து பல வெற்றிகளை பெற்று சோழர்களுக்கு புகழை தேடி தந்த ஒரு பெருமையுடையவர் கோட்புலி நாயனார் என்று சொல்லுகிறார். அப்போ அப்படி இருந்து அவர் வந்து இறைவனுக்கு என்ன தொண்டு செய்தார் அப்படிங்கிறத சொல்றார். அந்த போரின் மூலமாக வரக்கூடிய செல்வத்தை பெருமானுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் பெருமானுக்கு அமுதுபடிக்காக கோயிலிலே திருஅமுதுபடிக்காக அவர் வந்து செந்நெல்லை சேர்த்து வைத்து ஒவ்வொரு காலத்திலையும் எல்லா கோயிலுக்கும் அமுது கொடுக்கிறது. எல்லா கோயிலுக்கும் அமுதுபடிக்காக நெல் கொடுப்பது. அது என்ன உயர்ந்த நெல்லாக இருக்கக்கூடிய செந்நெல். ஆமாம், நம்முடைய அறிவாள் தாய நாயனார் இறைவனுக்கு செந்நெல் அரிசி தான் கொடுப்பார். நிவேதனத்துக்கு செந்நெல் அரிசி தான் கொடுப்பார். அடியார்களுக்கும் செந்நெல் அரிசி தான் நம்ம போடணும். உயர்ந்த அரிசி செந்நெல் அரிசி, நல்ல வெயில் காலத்தில் விளையக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மன்னவன்பால் பெரும் சிறப்பின் வளமெல்லாம் மதியணியும் பின்யகர்தம் கோயில் தோறும் திருவமுதின் படி பெருக செந்நெல் மலை குவடாக செய்து வரும் திருப்பணியே பன்னெடு நாள் செய்தொழுகும் பாங்கு புரிந்து ஓங்கும் நாள். அப்படியே அவர் அந்த வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் அரசனிடம் அத்தொழிலில் பெறுகின்ற வளங்களை எல்லாம் என்ன செய்வாராம், சந்திரனை அணைந்து இறைவரின் கோயில்கள் தோறும் திருஅமுதுக்குரிய படித்தரம் பெறுவதற்காக செந்நெல் எண்ணெய் மலை சிகரம் போல குவித்து செய்தவரும் திருப்பணியை செய்து வந்தார். அப்படியே செந்நெல் வாங்கி குவித்து ஒரு மலை அளவுக்கு குமிச்சிருவாராம் நம்முடைய நாயனார். நீண்ட காலங்கள் அன்று செய்து வருகின்ற ஒழுங்கு பெரும்படி செய்த பணி அப்படி சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். திருஅமுதின் குவடாக அதாவது திருஅமுதுக்காக ஒரு மலை சிகரத்தை போல அந்த நெற்களை எல்லாம் குமித்து கொண்டு வருகிறார். அதாவது செய்து வரும் திருப்பணியினர் எப்பொழுதும் சிவனுக்கு அமுதுபடி பெருக செய்தல் திருப்பணி, சிவனுக்காகும் படியினை குறைத்தல் மா பாவம். பெருமானுக்கு அமுதுபடி மட்டும் குறைச்சா மிகுந்த பாவம் வரும் அப்படின்னு சொல்றார். இது திருவொற்றியுள்ள மந்தாதா என்று சொல்லக்கூடிய அரசனுடைய வரலாற்றிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம மந்தாதா என்று சொல்லக்கூடிய அரசன் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது இந்த உயிர் போனால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற பொழுது அங்கிருந்த அரண்மனை சோதரிகள்லாம் சொல்றாங்க, நீ செய்து கொண்டு வரக்கூடிய படித்தரங்களை பாதியாக குறைத்தால் உயிர் போகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அரண்மனை கணக்கரை அழைத்து நாளை முதலாக படித்தரங்களை குறைப்பது என்று சொல்லி அந்த ஒரு ஏட்டிலே எழுதி விடுகிறார்கள். அந்த புத்தகத்தை அவிழ்த்து அடுத்த நாள் படிக்கின்ற பொழுது
சொல்கிறார், திருவொற்றியூர் நீங்களாக என்று சொல்லி எழுதியிருக்கும். அதான் சொல்கிறார், அதாவது அந்த திருவொற்றியூரில் நடந்த ஒரு சம்பவம் இதுங்க. மருட்கொடுந்தோலில் மன்னவர் எழுதிய வரி நெருக்கி எழுதிய ஒருத்தர்தம் கோயில் என்று சொல்லி பெரிய புராணத்திலே திருக்குறிப்பு தொண்டனான குணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அதை படித்து அந்த வரி நெருக்கி எழுது யார் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது ஒருவரும் எழுதவில்லை. ஒற்றியூர் பெருமானே அதை செய்திருக்கிறார். அதற்கு பிறகு இறைவன் அதை அறிந்து எப்பொழுதும் போல அவர் நோய் நீங்க பெறுகிறார். நோய் நீங்கி அவர் செய்து வருகின்ற சிவபுண்ணியங்களை குறைவில்லாது செய்து வந்தார் என்று சொல்லி நமக்கு நம்ம சரிதத்திலே பார்க்க முடியாது. அந்த அரசனுடைய பெயர் மந்தாதா என்று சொல்லி குறிப்பு என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படியெல்லாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய படித்தரத்தை குறைக்கக்கூடாது. இறைவனுடைய பொருளை எடுத்து உலகியல் தர்மங்கள் செய்யக்கூடாது, பசு தர்மங்கள் செய்யக்கூடாது. இது கொடிது என்று சொல்லி நம்முடைய சிவப்பணி அவர்கள் மிக வருத்தத்தோடு கூறியிருக்கிறார்கள். அப்படி அந்த ஒரு தொண்டை செய்து வருகின்றார். அப்படி அரசனது ஏவலினாலே பகைவர்களை அழிப்பதற்காக நாயனார் போருக்கு செல்லுகிறார். அப்படி போருக்கு செல்லுகின்ற பொழுது இறைவருக்கு அமுதுபடிக்குரியபடியாக பெருமையுடைய அவர் தாம் வருகின்ற வரைக்கும் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அந்த நெல்லை யாரும் எடுக்கக்கூடாது, அது இறைவனுக்காக வைக்கப்பட்ட நெல் என்று சொல்லிவிட்டு போறார். அதை சொல்றார், சிவனது ஆணை அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தந்தமர்களாயினார் தமக்கெல்லாம் தனித்தனியே எந்தையார்க்கு அமுதுபடிக்கு ஏற்றிய நெல் இவை அளிக்க சிந்தையால் தான் நினைவார் திருவிரை ஆக்கலி என்று வந்தனையால் உரைத்தகன்றார் மன்னவன் மாற்றார் முனைமேல். எல்லாத்தையும் அழைக்கிறார், சொந்த பந்தந்ததில் எல்லாத்தையும் அழைக்கிறார். போய் இப்போ போர் செய்து கொண்டு வருவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த நாள் நீண்ட நாள் ஆகிறதுனால ஏதோ ஒரு வறுமை வந்தாச்சுன்னா அந்த நெல்லையெல்லாம் எடுக்கக்கூடாது என்று சொல்லி சுற்றத்தார்களெல்லாம் வர சொல்லி, இது எம் இறைவருக்கு அமுதுபடிக்காக சேர்த்துள்ள இந்த நெற்கூடுகளை தாம் அழிக்கும்படி மனத்தினால் தானும் நினைப்பார்களாயின், மனசில் கூட நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சா திருவிரையாக்களின்னா இறைவன் மேல் ஆணை நிகழ்வதாக என்று கூறி வந்தனை செய்து கூறிவிட்டு அரசரின் பகைவர்களது போரின் மேல் சென்றனர். கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த ஒரு பஞ்சம் வந்தாலும் இந்த நெல்லை எடுக்கக்கூடாது, இது திருவிரையாக்கல் அப்படின்னா இறைவனுடைய ஆணை என்று சொல்லிவிட்டு அவர் போருக்கு செல்லுகிறார். அப்படி போருக்கு செல்லுகின்ற பொழுது நீண்ட நாட்களாக அவர் வர்றதில்லை. சிந்தையால் தானும் அப்படின்னார். எடுக்கிறது மட்டுமல்ல, நினைக்கிறதே குற்றம் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிவிட்டு அவர் போறார். திருவிரையாக்கள் அப்படின்னா அழிக்க நினைவாரேனும் சிவன் ஆணை பிழைத்தவர்கள் என்று சொல்லி அவர் அப்படியே உறுதியாக சொல்லி கொண்டு செல்லுகிறார். ஆமாம், அந்த செந்நெல் என்று சொல்லுவது தான் பெருமானுடைய அமுதுக்கு சிறந்தது. ஏனைய நெல் எல்லாம் கார் நெல் முதலையெல்லாம் அவ்வளவு சரியானது இல்லைங்க. செந்நெல் தான் வெயில் காலத்தில் வரக்கூடிய நெல் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர் போனதுக்கு பிறகு அதே மாதிரி அவர் சொன்னது போலவே ஒரு வறுமையான ஒரு நிலை வருகிறது. ஊரு புறம் ஒரே பஞ்சம். அப்படி ஊரு புறம் பஞ்சம் வந்ததுக்கு பிறகு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது சரி இப்போதைக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம், அப்புறம் நல்ல வளம் வருகின்ற பொழுது நம்ம எடுத்த நெல்லெல்லாம் அங்கே கொடுத்துடலாம் என்று சொல்லி அந்த நெல்லை எடுத்து அவர்கள் எல்லாரும் உண்ண போகிறாங்க. அதான் சொல்கிறார், மற்றவர் தாம் போயினவின் சில நாளில் வற்காலம் குற்றணுமச் சுற்றத்தார் உணவின்றி இறப்பதனில் பெற்றம் உயர்த்தவர் அமுதுபடி கொண்டாகிலும் பிழைத்து குற்றமரப்பின் கொடுப்பாம் என கூடு உழைத்தளித்தார். நல்லவங்க தான் பாவம், இந்த பசியோடு கிடந்து உயிர் போகிறதுக்கு அந்த சாமிக்கு வச்சிருக்கிற நெல் தானே, அதை எடுத்து உணவு உண்டு அப்புறமா நாம் மீண்டும் நல்லா இருக்கிற போது கொடுத்துடலாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனாலும் அதே தவறு. பெருமானுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுப்பது அப்படிங்கிறது அதுக்கு பேர் சிவ குற்றம். அதான் சொல்கிறார், திருவிரையாக்கலினர் சிவனது ஆணை அதை மீறினால் அதற்கு தக்க தண்டனை கிடைக்கும்ட்டு போகிறார். ஆனால் இவங்க அதெல்லாம் மறந்துடுறாங்க. ஏன்னா பசி வந்திட பத்தும் பறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ பசியோடு இருக்கிறத காட்டிலும் ஏதோ அதை எடுத்துக்கலாம் என்று சொல்லி எல்லோரும் அப்படி நினைக்கிறார்கள். நினைத்து துணிந்து அந்த நெற்கூடுகளை குலைத்து அழித்தனர். அந்த நெல்லெல்லாம் எடுத்து உண்டு விடுகிறார்கள். அதான் சொல்கிறார், இது செய்யத்தகாததே ஆயினும் உயிருக்கு உறுதி நேரிடுவதனால் பிழை செய்தேனும் உயிர்காக்க என்றதன் உலக நீதினு எண்ணி கூறியது. அப்படியே உயிர் போகிறதுக்கு ஏதோ பரவாயில்ல, இதையாவது செஞ்சுக்கலான்னு சொல்லி செய்கிறாங்க.
அப்படி செய்தது வந்து அது தவறு அப்படின்னு சொல்லி இந்நாள் உலகியல் சட்டத்திலும் இது குற்றமாதல் காண்க என்று சொல்றார். உணர்வின்றி உணவில்லாமல் கிடக்கிறத விட இது பரவாயில்லை என்று சொல்லி அவங்களே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த காரியத்தை செய்கிறாங்க. இப்போ இவர் வந்து அங்கிருந்து வர்றார், போர் செய்து கொண்டு பல வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வரார். அப்படி வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வந்தவர் நடந்ததை தெரிஞ்சுக்கிறார். நடந்ததை தெரிந்து கொண்டு எல்லாத்தையும் நான் சுற்றத்தாரையெல்லாம் அழித்து வீழ்த்துவேன் என்று சொல்லி முடிவு பண்ணுறார். அதான் சொல்கிறார், மற்றவன் தன் வெம்முனையில், அதாவது அரசனது போர் முனையில் வெற்றி கொண்டு நல்ல நிதியெல்லாம் பெற்று நாட்டியத்தான்குடி தலைவராகிய அந்த கோட்புலி நாயனார் வருகிறார். அந்த நகரத்திலே சுற்றத்தார்கள் செய்த பிழையினை அறிந்து சுற்றத்தாரையெல்லாம் துணிப்பேன் என்று சொல்லி ஒரு உறுதி கொண்டு அந்த தாம் அறிந்து துணிவு கொண்டதனை அவர்கள் அறியாத நிலையில் வந்து எல்லாத்தையும் வர சொல்கிறார். மீண்டும் நிறைய பொருள் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அழைக்கிறார். அவங்களுக்கு தெரியாது, சரி போனால் நம்மெல்லாம் வறுமையில் இருக்கிறோம், அவர் நிறைய செல்வத்தை வச்சிருக்கிறாரு, ஏதோ கொடுப்பாராட்டுக்குதுன்னு சொல்லி எல்லாரும் வர்றாங்க. அதான் சொல்கிறார், அப்படி தம்மை எதிர்கொண்டு வரவேற்ற சுற்றத்தார் எல்லாருக்கும் இனிய மொழிகள் பலவற்றை கூறி நல்ல மொழியெல்லாம் சொல்லி அதற்கு பிறகு அதனுடைய தன்னுடைய திருமாலையில் வந்து அணைந்து எல்லாத்தையும் அங்கே வர சொல்கிறார். சுற்றத்தார்களும் அதாவது பைந்துகளும் நல்ல நிதியும் தந்தளிப்பதற்கு அலையுங்கள் என்று சொல்லி நிறைய துணிமணியெல்லாம் கொடுக்குறேன், பொண்ணு பொருளெல்லாம் கோட்புலியார் கொடுக்குறாருன்னு சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அழைக்கிறார். எல்லாரும் வந்து அந்த புகுந்ததன்பின் பெரிய நிதியம் கொடுப்பவர்களை காட்டி அவர் சொல்கிறார் பாருங்க, அப்படி காட்டினாலும் நல்லாராகிய சொல்கிறாருங்க, அதாவது நல்லவராகிய கோட்புலியார் தமது பெயருடைய காவலாளன் முன்வாயிலை காவலாக நின்று காக்கு. ஒரு தன்னுடைய பெயர் அவனுக்கு, அவன் பேரும் கோட்புலின்னு பேர். அந்த காவலாளனை ஒரு காவலுக்கு நிற்க வச்சுட்டார். வேற யாரும் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா நடக்க போகிறது என்ன, எல்லாத்தையும் அழிக்க போகிறார். அதனால் யாரும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு காவலாளியை அங்கு நிறுத்தி என்ன செய்கிறாரு, இறைவரது வலிய ஆணையனையும் மறுத்து அமுதுக்காக இருந்த நிலை அழித்து உண்ட பாவம் புரிந்த கிளைஞர்னா சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கொல்லாது விடுவேனோ என்று அப்படி கோபம் ரொம்ப அதிகமாயிருச்சு. இறைவனுக்கு வச்சிருந்த நெல் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி கொலை செய்வாராகி அப்படி எல்லாத்தையும் கொலை செய்ய துணிகிறார். அழிப்பார் போல் அறியாமை வந்து அவங்க இவர் இப்படியெல்லாம் செய்வார்னு சுற்றத்தார்களுக்கு தெரியலை. இன்னும் நிறைய பொருள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லித்தான் பாவம் அவங்க வர்றாங்க. என்ன செஞ்சாருன்னு பாருங்க, தந்தையார் தாய் அப்பா அம்மாவையும் விட்டு வைக்கல, உடன் பிறந்தவங்களையும் விட்டு வைக்கல, யாரையும் விட்டு வைக்கல. அதாவது இது என்ன அப்படின்னா, சிவபெருமானுடைய திருவருள் ஒன்றையே கருதி நின்றவர்கள் நம்முடைய நாயனார்கள். சிவச்சார்பு என்று சொல்லி வந்துவிட்டால் உலகச்சார்பு அத்தனையும் துறந்தவர்கள் நாயன்மார்கள். இதுதான் சிவச்சார்பு என்று சொல்லி சொல்வது. பெருமான் மட்டும்தான் இப்போ அவருக்கு தந்தையார் தாயர் மற்றுடன் பிறந்தார் தாரங்கள் பந்தமார் சுற்றத்தார் பதியடியார் பதிமணியும் எந்தையார் திருப்படி மற்றும் உண்ண இசைந்தார்கள் அலையும் சிந்த வாழ் கொடுதுணித்தார் தீயவனை பவம் துணிப்பார். அப்பா அம்மா சுற்றத்தார்கள் மற்றும் அந்த உணவை உண்டவர்கள், அந்த நெல்லை எடுத்து உண்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி அத்தனை பேரையும் துணிக்கிறார் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல. அதாவது தந்தையார் தாயார், தந்தையார் தாயார் மற்ற உடன் பிறந்தவர் மனைவியர்கள், தாரங்கள் அப்படின்னா மனைவி, ஒரு மனைவிக்கு மேலே அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. மனைவியர்கள் பந்தமுடைய சுற்றத்தவர்கள் அவ்வூரின் உரிமை அடிமைகள் என்று இவர்கள் எல்லாரையும் எம் தந்தையாராகி இறைவரது திருமுதுபடி நெல்லினை இன்னும் உண்ணதற்கு இசைந்தார்களையும் தீயவனையின் பயனை சேதிப்பாராகிய நாயனார் உடல் சிதையும்படி வாளினை கொண்டு துண்டமாக வெட்டினார். அப்படியே வாளை எடுத்து துண்டு துண்டாக வெட்டி போடுறார். எல்லாத்தையும் வெட்டிட்டார். எல்லாத்தையும் வெட்டி தந்தையார் தாயாருங்கிறார். இவர் தோன்றுவதற்கு முதல் காரணமாக இருந்தது தந்தை, அதற்கு பிறகு தாய். அதாவது ஒரு கரு உருவாவது தந்தையின் வயிற்றிலிருந்து தான் தாய்க்கு போதும். அதனால் தந்தையார் தாயார் அப்படின்னாருங்க. முதல்ல தந்தை தான் சொல்லியிருக்கு. தந்தையார் தாயார் அத்தாய் வயிற்றில் முன்னும் பின்னும் வரும் அதன்பின் தொடர்புடையவர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒவ்வொரு வாளும் பற்றாக பந்தித்து அதன்பின் வருவர் சுற்றத்தார்கள். இப்போ தந்தை வழியில் தாய் வழியில் இப்படி சுற்றத்தார்கள். அப்புறம் தந்தையார் தாயாருடன் பிறந்தார் தாரமார் என்று திருத்தானம் சொல்லுவது போல பதியடிகள், அந்த பதியினுடைய அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் அழைத்து மற்றும் முன்னை செய்தார்கள். அப்படி இந்த தொடர்பு இல்லாமல் அந்த சாப்பிடுவதற்காக வந்து பசி தாங்காமல் வந்து சாப்பிட்டவர்கள் எல்லோரும்
இப்போ தீவனை பயன் துணிப்பார் அப்படின்னா அதாவது இவர் துணித்தது உடலினைய ஆயினும் அது கருத்தன்று, அந்த உடலால் ஈட்டப்பட்ட தீய வினையாகி உயிருடன் சாரும் அவ்வினையால் வரும் பாவத்தினை அவ்வாறு சாராது துணித்தனர். ஒவ்வொருத்தருடைய உடலை மட்டும் அவர் வெட்டலை, அந்த உடல் மூலமாக வந்த பாவத்தையும் அறுத்தார் என்று சொல்லி சொல்றார். அதையும் துணித்தது போல என்று சொல்லி சொல்றார். அப்படி இவர்கள் பாசம் அறுத்து தூய்மை பெற்று மேலுலகம் எய்தினர் என மேற்கூறப்படுதல் காண்க என்று சொல்லி சொல்றார். சிந்த உடல் கூறும், அதாவது உயிர் போம்படியாக தந்தையார் தாயர் என்பன சிறப்பு பன்மைகள் என்று சொல்லி சொல்றார். பின்னங்கு பிழைத்ததொரு பிள்ளையைத்தம் பெயரோனம் அவ்வண்ணம் துய்த்தலது குடிக்கொரு புதல்வன் அருளும் என இன்னல் உண்டான் முளைப்பால் உண்டதென எடுத்தெறிந்து மின்னல்ல வடிவாலால் இரு துணியாய் விழ ஏற்றார். இப்போ எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தியாச்சு. ஒரு சின்ன குழந்தை, ஒரு கை குழந்தைங்க, அந்த குழந்தை ஒன்று தான் இருக்குது. அந்த கோட்புலிங்கிற இவரோட பெயரை கொண்டு அவன் சொல்றான், இந்த பிழைத்த ஒரு குழந்தையை சுட்டி இது தமது பெயரையுடைய காவலாளன். அந்த காவலாளன் சொல்றான், இது அந்த சோற்றினை உண்டலது, அந்த சாப்பாடெல்லாம் அந்த குழந்தை சாப்பிடல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அன்றியும் ஒரு குடிக்கு ஒரு புதல்வன், அது மட்டுமல்ல அந்த குடும்பத்துக்கு இந்த ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெட்டாது அருள் புரிய வேண்டும். இந்த குழந்தை அப்போ யாருமே இல்லை, எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இந்த ஒரு குழந்தையாவது வெட்டாமல் நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்றார், நாயனார் சொல்றாரு, என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது அன்னம் உண்டிலதாயினும், இந்த குழந்தை சாப்பிடல, ஆனா இந்த நெல் உண்டவளது முளைப்பாலினை உண்டது. பாருங்க, அந்த குழந்தை அந்த நெல்லை சாப்பிடல, ஆனா அந்த நெல்லை உண்டவருடைய திருமுலைப்பால் சாப்பிட்டதுனால அதுவும் சிவம் குற்றம் செய்தது, அதுவும் திருவிரையாக்கலியே என்று சொல்லி சொல்றாரு. அப்படி அந்த நெல் உண்டது முளைப்பாலை உண்டது என்று கூறி எடுத்து மேலே வீசி எறிந்து, அப்படி குழந்தை கிடந்த பொழுதே வெட்டியிருக்கலாம், ஆனா மேலே எடுத்து வீசி அந்த குழந்தை இரு ஊராக பிளக்குமாறு, அதெல்லாம் அதாவது உலகியல் நோக்கத்திலிருந்து சிந்திக்கவே முடியாது. ஆமா, அப்படி அந்த மின்னுகின்ற நல்ல துடித்த வாளினால் 2 துண்டாகி விடும்படி ஏற்றனர். அப்படியே 2 துண்டாக போற மாதிரி அந்த குழந்தை ஏற்றனர். மின்னல்ல வடிவாலால் இருதுணையாய் விலை ஏற்றார் என்று சொல்லி அந்த, அதாவது அது என்னன்னா, அந்த அந்த நெல்லை உண்ணவில்லை என்று சொன்னாலும் உண்டவளது முளைப்பாலை உண்டு வளர்ந்ததனால அப்படி சொல்றார். இப்படி மன்னிப்பு என்பது நாள் உலகில் சட்டங்களில் காண்பது, அது உயிரின் இயல்பு பற்றி கண்ம பொறுப்புக்கு இயலாததாம். மன்னிப்பு அப்படிங்கிறது உலகில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவது, இதில் மன்னிப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்கிறார். ஆமாம், கூர்மை குறி நல்லனா நன்மை பயத்தல், மிக நல்ல வடிவால் நன்மை பயத்தது என்று சொல்லி மங்களம் பொருந்திய மலுவென்ற வரலாறும் என்று சொல்லி சொல்றார். செய்ஞலூர் பிள்ளையார் தம் திருக்கையில் கோலமலுவால் ஏறுண்டு என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். இயல்பை நாயனார் புராணத்தில் அந்த அவரை செல்லுவதற்கு தடுத்து உயிர் மாண்ட அத்துணை சுற்றத்தார்களும் மேலே போனாங்க. ஏனைய சுற்றத்தார்கள் வானிடை இன்பம் பெற்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். நாயன்மார்கள் கையினாலே தண்டிக்கப்பட்டவர்கள் அப்பொழுதே அவருடைய குற்றம் நீங்கி விடுகிறது. குற்றம் நீங்கி அவர்கள் நல்ல பதத்துக்கு செல்லுகிறார்கள் என்று சொல்லி சொல்றார். இந்த 2 பாட்டில் நாயனார் உலகியல்வெல்லாம் கடந்தும் முற்றும் சிவமே பற்றாக நின்ற நிலை கூறப்பட்டது. இந்த உலகினில் இயற்கையை ஒளித்திட்டவர்க்கு அற்ற சிவன் என்று சொல்லி அந்நிலையே சிவன் வெளிப்பட்டருள் நிலை என்பது சொல்றாரு. பெருமான் எப்போ நமக்கு பெருமான் வெளிப்படுவான்னா, உலகியல் அருகின்ற பொழுது பெருமானுடைய திருவருள் நமக்கு வருங்க. அதாவது உலகியல் பற்று நீங்குகின்ற பொழுது, பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு, உலகியல் பற்று நீங்குகின்ற பொழுது இறைவனுடைய திருவருளாகிய பற்று நம்மை பற்றும் என்று சொல்லுகிறார். அந்நிலையே சிவன் வெளிப்பட்டு சிவபெருமான் அன்பர் எதிர் வெளியே நின்று உன்னுடைய கைவாலால் உருவாசம் அறுத்தகளை பொன்னுலகின் மேலுலகம் புக்கனைய புகழோய்னி இந்நிலை நம் உடனிணைய இந்நிலை நம் உடன் அணைகின்று ஏவி எழுந்தருளினார் என்று சொல்லி, அதாவது சிவபெருமான் அன்பர் எதிரில் வெளிப்பட்டு தோன்றி அப்படியே பெருமான் சொல்றாரு, உன்னுடைய கையில் ஏந்திய வாளினால் துண்டமாக்கி தண்டிக்கப்பட்டதனாலே இங்கு தம்மை பற்றிய பாசத்தை அறுத்து அந்த புனிதராகி உன்னுடைய சுற்றத்தார்கள் தேவருலகத்தின் மேலாகிய உலகங்களிலும் புகுந்து பின்வந்த முறையில் நமது உலகத்திலும் சார
இப்போ வந்து தேவலோகத்துக்கு மேலே வந்து கொஞ்ச நாள் இருந்து அதற்கு பிறகு புண்ணிய விசேடத்தினால் என்னுடைய உலகம் வரட்டும் என்று சொல்லி அருள் செய்கிறார். நீ இந்நிலையில் இப்போதே, ஆனால் நீ வந்து இப்பொழுது நம்முடனே அணைவாயாக என்று சொல்லி கட்டளையிட்டு அன்பரை உடன் கொண்டு எழுந்தருளினார் என்று சொல்லி அப்படி நாயனாரை வந்து அப்படியே அந்த கைவாலால் சொந்த பந்தங்களுடைய பாசங்களை நீக்கியதனால நாயனாரை வந்து இறைவன் வந்து தன்னுடைய அந்த சிவலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார். அதை சொல்ற இன்னின்ற நிலையை தமது வளமெல்லாம் சிவன் திருவமுது பெருக்குவதற்கு ஆக்கியமையால் பொருட்சார்பு நீங்கிய நிலையும் கிளை முழுவதும் எரிந்தமையால் உடல் சார்பு உயிர் சார்புகள் நீங்கியுமே பெறப்பட்டது. இவ்வாறு சார்புகட ஒழுகினமையால் மேல்வரும் வினை நீங்க சிவனை சார்பு நிலை பெற்றனராதலின் இந்நிலையே நம்பால் அணைக என்று அருளினார். இப்படியே நம்பால் அணைய வேண்டும் என்று சொல்லி சொல்றார். இந்நிலை என்று சொல்லி சொல்றார். இதில் அப்போ அத்தனாய் அன்னையாய் ஆறுயிராய் அமிர்தாகி முத்தனா முதல்வந்தால் அடைந்துகளை முதல் தடிந்த கொத்தலர்தார் கோற்பொழியார் அடிவணங்கி கூட்டத்தில் பத்தராய் பணிவார்தம் பரிசினையாம் பகர்வாம் என்று சொல்லி அடுத்தது பத்தராய் பணிவார் புறத்துக்கு போறார். இப்படி தந்தை தாய் ஆறுயிர் அமிர்தமும் ஆகி முத்தனாகிய இறைவரது திருவடியனை உட்கொண்டதனால் சுற்றத்தின் பந்தத்தினை வேறறத் தடிந்த கொத்தாகிய அலர்களை கொண்ட மாலையினை அணிந்த கோட்புலி நாயனாரது திருவடியை வணங்கி அந்த கூட்டத்தவர்களாகிய அடியார்களுள்ளே பத்தராய் பணிவார்களது தன்மையை சொல்வோம் என்று சொல்லி அடுத்து பத்தராய் பணிவாருடைய அவருடைய திருச்சரிதத்தை சொல்ல இருக்கிறார். இந்த சரிதத்தில் இந்த ஒரு சருக்கத்தினுடைய நிறைவாக சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய ஒரு பாடல் இங்கு சொல்லப்படுகிறது. ஆரூரில் அம்மானுக்காலே என்று சொல்லி ஆரூரனாகிய நான் ஆரூர் பெருமானுக்கு அடியனாவேன் என்று சொல்லியும் அதே மாதிரி இதில் வந்து திருவந்தாதியில் சொல்றார். தகுமகள் பேசினோன் வீயவே நூல் போன சங்கிலியால் புகுமன காதலினால் ஒற்றியூருரை புண்ணியந்தன் மிகுமலர்பாதம் பணிந்தருளாவி வியனுலகம் நகும் வழக்கே நன்மையா புணர்ந்தானால் நாவலூர் அரசு என்று சொல்லி நூல் போன சங்கிலியால் என்று சொல்லி இந்த அந்தாதியில் சொல்றாரு. நூல் துறையால் புகழப்பட்ட சங்கிலி நாச்சியார் என்று சொல்லி சொல்றார். அப்படி சிவத்தொண்டின் நெறியிலே நின்ற நம்முடைய நாயனார் என்று சொல்லி அதாவது பெரிய புராணத்தில் அந்த சருக்க நிறைவிலே வரக்கூடிய திருப்பாடல் இந்த பகுதியில் என்ன வருதுன்னா மேவறிய பெருந்தவம் யான் விளைத்தன என்னோ யாவதுமோர் பொருளல்லா என் மனத்து மன்றியே நாமலர் காவலர் பெருகு நதி இழிய வழி நடந்த சேவடி போது எப்போதும் சென்னியிலும் மறந்தனவால். ஆமாம், மேவறிய பெருந்தவம் யான் முன்பு விளைத்தன என்ன யாவதுமோர் பொருளல்லா என் மனத்து மன்றியே நாவலர் காவலர் பிறகு நதியிலேயே வழி நடந்த அப்படின்னார். அதாவது 10 சருக்கத்திலையும் 10 பாடல்கள் வரும். இதில் என்ன சொல்றார் அப்படின்னா ஒன்றுக்கும் பொருளாளர் எளியனது மனத்தில் மட்டுமன்றி பெருக்கெடுத்த காவிரியாறு இடையீடுபட்டு கீறி காட்டிய வழியில் நடந்தள்ளி திருநாவலூர் தலைவரது சேவடி போதுகள் எப்போதும் எனது தலையின் மேலும் மலர்ந்தன. இப்பேறு வருவதற்கு பொருந்ததற்கரிய பெரும் தவம் யான் முன்னை விளைவு என்ன என்று சொல்லி சொல்றார். அது இந்த பாட்டிலிங்க அதாவது என்ன சொல்றாருன்னா நாவலர் காவலர் பெருகு நதிகிளிய வழி நடந்தாங்கிறார். அப்போ நதிகிளிய வழி நடந்த அப்படிங்கிறது எங்கே சொல்றார் அப்படின்னா அதாவது திருவையாறு பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி சேரமான் பெருமான் நாயனார் சொல்லுகிறார். கண்டியூரில் காவிரியில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அப்படி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகின்ற காவிரியை கடக்க முடியாது. ஆனால் சுந்தரர்கிட்ட சொன்னால் எப்படியாவது காட்டிடுவார் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த கரையில் இருந்து கொண்டு அந்த கரையில் இருக்கக்கூடிய ஐயாற்று பெருமானை நினைந்து பாடுகிறார். அப்போ தான் வந்து அந்த பரவும் பரிசு ஒன்று அறிய நான் பண்டே உன்னை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்து நினைய மாட்டேன் நான் கரவில் அருவி கமுகுன்ன தெங்கங்குலைக்கீழ் கருப்பாலை அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்று சொல்லி திருவையாற்று பெருமான் இந்த கரையிலிருந்து பாடுகிறார். அங்கு இருக்கக்கூடிய பெருமான் அருள் செய்கிறார். அதை எப்படி அப்படியே அருள் செய்கின்ற பொழுது 10 பாடல்களும் பாடி முடித்த பிறகு காவிரி அப்படியே நின்று விடுகிறது. அப்படியே அந்த நீரெல்லாம் மலை போல ஏறிக்கொண்டிருக்கிறது. அந்த நடப்பதற்கு பருக்கை கற்களாக இருக்கிறதுனால மணலும் பரப்பி கொடுக்கிறார் பெருமான்.
2 பெருமக்களும் சென்று பெருமானை வழிபாடு செய்து கொண்டு மீண்டும் இந்த கரை வருகின்ற வரைக்கும் அந்த தண்ணீர் அப்படி இருந்தது என்று சொல்லி பெரிய புராணத்திலே சொல்லப்படுகிறது. சேக்கிழ பெருமானத்தை சொல்லுகின்ற பொழுது, மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் தொல்லை ஐயாற்றில் கன்று தடையுண்டு எதிரழைக்க கதறி கணைக்கும் புனிற்றா போல் ஒன்று உணர்வால் சராசரங்கள்லாம் கேட்க ஓலம் என நின்று மொழிந்தார் பொன்னிமா நதியும் நீங்கி நெறிகாட்ட என்று சொல்லி, இந்த கரையில் ஒரு கன்றுக்குட்டி இருக்கிறது சுந்தரர், அந்த கரையில் தாய்ப்பசுவாக ஐயாற்று பெருமான் இருக்கிறார். கன்று தடையுண்டு எதிரழைக்க கதறி கணைக்கும் புனிற்றா போல் என்று சொல்லி அப்படி அந்த இடத்தை சேக்கிழ பெருமான் நமக்கு போற்றுகின்றார். இங்கிருந்து அம்மா என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது அங்கே தாய்ப்பசும் அதே மாதிரி ஓலமிட்டது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். இது நம்பிகளுடைய ஒரு அருள் நிகழ்வுகளிலே இதுவும் ஒன்றாக வைத்து போற்றப்படுவது. இதை நம்முடைய நம்பிகளுடைய துதியாக வைத்து போற்றியிருக்கிறார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு யான் என்ன தவம் செய்தேன் என்று சொல்லி சொல்றாருங்க. மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைத்தனை என்னோ யாவது மோர் பொருள் என் மனத்து அன்றியேன் நாவலர் காவலர் பிறகு நதிகளிய வழி நடந்த சேவடி போது எப்போதும் சென்னையிலும் மலர்ந்தனவால். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருவடி எப்பொழுதும் என்னுடைய சென்னியிலே என்னுடைய தலை மீது பொருந்துவதாக என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அந்த அந்த சுந்தரருடைய திருவடிகளை வணங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் என்று சொல்லி, இந்த அளவுக்கு அதாவது முன்பு யான் விளைத்தன பெருந்தவம் என்னோ என்று சொல்ல நம்பிகளது திருவடி சிந்தையும் வணக்கமும் முன்னை பெருந்தவத்தால் அன்றி கூடாதுங்க. ரொம்ப முக்கியங்க. அதாவது சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடியை நம்ம இப்போ வணங்குறோம்னா பல பிறப்புகளில் தவம் செஞ்சுருக்கோம். இந்த தேசமுய திரு தொண்ட தொகைமின் பணித்த திருவாளன் வாசமலரும் பெண் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். அப்படி நான் எப்போது பிறவியில் செய்த தவங்களை யான் அறியேன், நான் என்ன தவம் செய்தேன் என்று சொல்லி அறிய முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் செய்யவில்லைன்னு அர்த்தங்க. அப்படின்னா ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் இதுவோ தவமன்றி கூடாது, காதலின் முன்பு விளைத்தனதே ஆக வேண்டும் என்பதாம் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழ பெருமான் இந்த இடத்தை நமக்கு அருமையாக கூடியிருக்கிறார் என்று சொல்லி, பெருகு நதிகளிய வழி நடந்த என்று சொல்லி நம்பிகளும் சேரமானாரும் காவிரி நீங்கி காட்டிய மணல் வழியால் சென்று திருவியாற்றினை வணங்கி மீண்டவர்களின் நிகழ்ச்சி குறித்தது என்று சொல்லி நமக்கு அந்த நதி கிளிய அப்படிங்கிற காவிரி அப்படி கிழிந்ததான், அப்படி ஓடிக்கொண்டிருந்த காவிரி இந்த பக்கம் தனியா அந்த பக்கம் தனியா நதி கிளிய வழி நடந்த என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். அப்படிப்பட்ட நம்பிகளுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய இந்த சரீரத்தை நிறைவு செய்து காட்டுவோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலை உலகம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமः.